மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். இங்கே எனக்கு முன்னால் பேசிய தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் எல்லாமே அவருடைய பேச்சில் சொல்லும்போது இந்த படத்துக்கு வரக்கூடிய எந்த பாராட்டாக இருந்தாலும் என்னுடைய டெக்னீஷியன்ஸே போய் சாரும், எந்த குறையாக இருந்தாலும் என்னையே சாருன்னு சொல்லி யதார்த்தமாக சொன்ன வார்த்தைகள் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக வரணும்னு சொன்னால் முக்கியமாக தயாரிப்பாளர்களுடைய நிலைமை பாவப்பட்ட ஜென்மங்களும் சொன்னதும் வாஸ்தவமான ஒரு பேச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் இந்த தயாரிப்பாளர் பொறுப்பேற்று இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அவருடைய அனுபவம் இதில் கலந்துருக்கும். ஸோ நிச்சயமாக அவருடைய பழக்கத்திற்கு இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது நிரம்பி இந்த அளவுக்கு திரையரங்கில் வந்திருக்காங்கன்னா ஒரு நட்பு இதுதான். நீங்கள் இந்த படத்துக்கு இந்த ட்ரைலர் ரிலீஸு, இந்த பாடல்கள் ரிலீஸுக்கெல்லாம் வந்து வர சொல்கிறது கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே சார் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், 12 மணி மறந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி பாக்யராஜ் தான் சொன்னார். நேரில் வந்து ஒரு பிஆர்ஓ இந்த படத்துக்கு இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அந்த பிஆர்ஓ ஒர்க்கு கூட அவரே வந்து பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ஏன்னா பிஆர்ஓ எங்களுடைய நண்பர் மௌனம் ரவி, வாய் திறந்து பேசவே மாட்டார். அவர் மௌனம்னு வச்சதுனாலே என்னன்னு தெரியல, எந்த நிகழ்ச்சி பற்றியுமே வந்து ஒரு பெருசாக வந்து அவர் பப்ளிசிட்டி பண்ணிக்காம இதுவரையில் அந்த காலத்துலேருந்து இருக்கார். ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பிஆர்ஓ, நல்ல மனிதர். ஸோ அப்படி கிருஷ்ணகுமார் வந்து இந்த படத்துக்காக ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலும், இந்த படம் முடிகிற வரலும் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. நிச்சயமாக அவருடைய முயற்சி வந்து வெற்றிகரமாக முடியுன்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து வரும்போது ஃபோனில் கேட்டார், சார் இந்த டிசம்பர் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 200 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றாங்க. ஆனால் இது வந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே சார், எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 200 படங்கள் வந்திருக்குன்னா இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி நான் சொன்னேன். என்னுடைய கருத்து வந்து மாற்று கருத்து. ஏன்னா 200 படங்கள் இது வரல வந்தது, அதுவும் வந்து நேரடி படங்கள், இதுக்கப்புறம் டப்பிங் இருக்குது, ஹிந்தி மற்ற மொழி படங்கள் எல்லாம் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகி எண்ணிக்கை வந்து முக்கியம் கிடையாது. பொதுவாக அப்படி அதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் கூட்டம், லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு இடம் கிடைக்கல, மேலே பெட்டு கிடைக்கல, டாக்டர் கிடைக்கலன்னு சொன்னால் இது ஆரோக்கியமான விஷயம் நம்மளால் சொல்ல முடியுமா? நிச்சயம் இல்லை. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எத்தனை பேர் குணமாக ஆரோக்கியமாக திரும்பி வந்தாங்கன்றது தான் முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கலைத்துறையினுடைய நிலைமை இன்னைக்கு 200 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் அவரே சொல்கிறார், பத்திரிகையாளரே சொல்கிறாரு, சார் வெறும் 5% தான் சார் சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லி. அந்த சக்ஸஸ் ரேட்டு உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சக்ஸஸ் விநியோகஸ்தருக்கு வந்திருக்கா, திரையரங்கு உரிமையாளருக்கு வந்திருக்கா, உண்மையிலே தயாரித்த தயாரிப்பாளருக்கு வந்திருக்குன்னா இது ஆராய வேண்டிய விஷயம். அதில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஒரு 5 படம் தேரலாம். ஸோ இப்படி ஒரு பொருளாதார அடிப்படையில் இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு விஞ்ஞான வளர்ச்சி, டிஜிட்டல் எல்லாம் சொன்ன பிறகு இவ்வளோ இந்த சினிமா வந்து ஏன் இத்தனை படங்கள் வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்குன்னு சொன்னால், ஆனால் ஒன்று முக்கியமாக இப்போ வர்றவங்கெல்லாம் அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு பட்ஜெட் போட்டால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கணும், இவ்வளோ சேலம் எவ்வளோ விற்கும், செங்கல்பட்டு எவ்வளோ விற்கும், கோயம்புத்தூர் விற்கும், திருநெல்வேலி மற்ற ஏரியாக்கள். ஆடியோவிலேருந்து வியாபாரத்தை பார்ப்போம். ஆடியோ வந்த உடனே ஃபஸ்ட்டு வியாபாரமாக வருது ஆடியோ தான். ஸோ இப்போ எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் பூஜையிலிருந்து கடைசி படம் முடிக்கிற சென்சார் வரலும் ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. அங்கே போனால் பாக்யராஜ் சாருன்னு சொல்லிட்டு இருந்தார், அங்கே போனால் நீங்கள் சார் இந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே அலோவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் பாம்பே போய் பண்ணுங்கன்னு சொல்லி சென்சார் ஆஃபீஸர் கூட இன்றைக்கி ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் மிரட்டுற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை உருவாக்கிட்டுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம தொழில் வந்து கேவலமாக போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வரும்போது எங்கேயுமே ஒரு சுதந்திரம் இல்லை. அங்கே பூஜையில் இருந்து இந்த கடைசி காலத்து வரல இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த தொழில் வந்து வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இது வளர வேண்டும், இன்னும் படங்கள் இன்க்ரீஸ் ஆகணும்னு தான் நான் சொல்வேன். ஆனால் இதில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்திக்கிறீங்கல்ல,
அந்த கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதன்னு இல்லை. எந்த தொழிலில் போனாலும் சினிமாவில் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து முடித்தாலே உலகத்தில் எந்த தொழில் வேணுமானாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். அவ்வளோ பிரச்சனைகள் இதில் இருக்குது. அதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏன் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா, சினிமாவில் நீங்கள் நஷ்டப்படுறது லாபம் வர்றது முக்கியம் இல்லை. உங்களை ஏற்படக்கூடிய நட்பு வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும், வேறு ஒரு இதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதில் வரக்கூடிய வருவாயை வந்து பேஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது. அதனால் இதில் நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து எந்த காரணத்தை கொண்டு எது சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ கெட்ட பேர் மட்டும் சம்பாதிக்காதீங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸு. அது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய சின்சியாரிட்டி, இது வந்து நிச்சயம் உங்களுக்கு சினிமாவில் போடுறது வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. இன்றைக்கி இல்லைன்னாலும் இன்றைக்கி பரிமாண வளர்ச்சி பல கோணங்களாக இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு இருக்குது சினிமா. அதனுடைய டெப்த்து வந்து போக போக இன்னும் பெரிய குளோபலாக நீங்கள் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் மீடியாவாக தான் இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த படத்தில் முக்கியமாக பாடல்கள் வந்து கேட்கும்போது அழகாக இருந்தது. இசையமைப்பாளர் நான் பாராட்டேன், கேமராமேனையும். ஏன்னா வார்த்தைகள் தெளிவாக கேட்குற அளவுக்கு மியூசிக் டாமினேஷன் இல்லாமல் இருந்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்படி எல்லாரும் ஆர்டிஸ்டுங்களையும் இந்த டீம் என்டையர் டீமையும் மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். சொல்லப்போனால் எனக்கு அதிகமாக பேச தெரியாது. இந்த ஃபிலிம்காக உண்மையாக எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். அதை விட அதிகமாக கஷ்டப்பட்டது கேமராமேனும் டைரக்டர் சாரும் தான். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட் போயிடுவாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 5 o'clock போனோம்னா அங்கே ஒரு 3 o'clock அங்கே போயிடுவாங்க. எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு அவ்வளோ சீக்கிரமாக, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுக்கிறன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அதையும் மாதிரி எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிட்டாரு. உண்மையாக சொல்லப்போனால் கிருஷ்ணா சாரால் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். தேங்க்ஸ் டு கிருஷ்ணா சார். தேங்க்யூ. முக்கியமாக இங்கே வந்திருக்க ஜிபிஎஸ் சேனலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் டைரக்டர் கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன், அதே மாதிரி கேமராமேன் கோகுல் அண்ணன், எல்லாம் நாங்கள் எல்லாமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து முத கிருஷ்ணா சொன்னார், தம்பி நீ நடிக்கிறியாடா அப்படின்னு. அண்ணே நான்லாம் டிராக்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன்னே, நடிக்கிறதுக்கு என்னை போய் கூப்பிட்டு போனேன், எப்படின்னு நடிப்பேன் அப்படின்னு. ஆடா தம்பி நீ நடிடா பார்க்கலாம் அப்படின்னாரு. இருந்தாலும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் கோகுலண்ணே கிருஷ்ணாண்ணெல்லாம் அந்த ஹில்ஸில் கொடைக்கானல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர பனியாக இருக்கும், போகவே முடியாது என்னால். என்னடா இவங்க நம்மளை கூட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அப்பையும் பார்ப்பேன். நைட்டில் எந்திரிச்சு ஓடிடலாமா, நம்ம குளிர் தாங்க முடியல அப்படின்லாம் இருப்பேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்சி இந்த படத்தை நடிக்க வச்சதுக்கு முதல்ல நன்றியை கிருஷ்ணானை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் சார் சண்முகராஜன் சார் ஃபுல்லாகவே எங்களோட அவர் ஒருத்தராக இருந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க அத்தனைக்கும் என்னோட மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். கிருஷ்ணா என்னுடைய நண்பர். கிருஷ்ணா மேலே எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் பொதுவாக ஃபைனான்ஸ் பொறுப்பை ஏற்றுக்குவாங்க, டைரக்டர் அந்த கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். கிருஷ்ணா இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணும்போது அவர் நினச்சபடி இந்த கதையை முழுமையாக பண்ணுவாரான்ற பயம் எனக்கு இருந்தது. காப்பி எடுத்ததுக்கப்புறம் சமீபத்தில் வேந்தர் டிவி மதன் அவர்களையும் எனக்கும் கிருஷ்ணா இந்த படத்தை காமிச்சார். மிகச்சரியாக ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் கிருஷ்ணா இந்த படத்தை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இடையில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் கிருஷ்ணா ரொம்ப கஷ்டப்பட்டார், அது எனக்கு தெரியும். ஒன்று சொல்லுவாங்க, முயற்சிகள் தவறலாம், மனிதா மறுபடியும் முயற்சிக்க தவறாதேன்னு. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. கிருஷ்ணா மறுபடியும் முயற்சி செஞ்சு இன்றைக்கி சவரிக்காடு ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கிருஷ்ணா ஒருத்தரால் மட்டும்தான் இதை கொண்டு வந்தது. அதனால் தயவு செஞ்சு கிருஷ்ணாக்கு எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட, ஜேகே இது எப்படி பண்ணலாம், இந்த ஆடியோ இப்படி பண்ண போகிறேன், இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இது என்ன செய்யலான்னு சொல்லி ஒவ்வொன்றும் கேட்டு அனலைஸ் பண்ணி கிருஷ்ணா ட்ராவல் பண்ணாப்புல. நம்மளோட முன்னாடி படம் பண்ணவங்கக்கிட்ட நாம் இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம்.
அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எஸ்கேப் ஆகலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, கிருஷ்ணா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், ஒரு டான்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்காக பயந்துடாதீங்க. ஏன்னா பாக்யராஜ் சார்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது எக்ஸசைஸுன்னு தெரிஞ்சுப்பே அவர் தைரியமாக அந்த டான்ஸ் வருதில்லை, அவர் ஃபுல்லாக பண்ணுவார். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ஹியூமர் பண்ணிக்குவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்னா அது பாக்யராஜ் சார் தான். அவர் அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் யாரும் இங்கே இல்லவே இல்லை. ஸோ அவரை பற்றி பேசணுன்னா இந்த ஒரு மேடை பத்தாது, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இது இசையமைப்பாளர் ஏடி இந்திரவர்மன் நட்பை மையமாக வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது முஸ்தஃபா சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு இந்த பாடலும் ஒரு வெற்றியை தரும். அப்புறம் ஒளிப்பதிவாளர் கோகுல் பல அட்டை பூச்சிகள் கடிகளுக்கு மத்தியில் இந்த படத்தை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் எடிட்டர் மேரிஷ், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விரைவில் இந்த படம் வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.